வெல்கம் பேக் மக்களை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கட்டா குஸ்தி 2. ரொம்ப நாளாக சீரியஸான படமே பார்த்துட்ருக்கோம்ல, அதான் இன்றைக்கி ரொம்ப ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். வீராங்கரை நம்ம படத்தோட ஹீரோ. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வளர்ந்தவன். அவனோட தாய்மாமனோட சில தப்பான அறிவுரைகள்லாம் கேட்டு பெண்ணுங்கள்லாம் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற வாழ்கிறவன். அவனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது கூட பொண்ணுக்கு 4 அடியில் கூந்தல் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருந்தான். ஸோ ஹீரோயினுக்கும் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கனால அவளுக்கு விக்கு வச்சு ஏமாற்றி நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு கிராமத்தில் நடந்த சண்டையில் ஹீரோயினோட முடி விக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு குஸ்தி வீராங்கனைங்கிறது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. நம்ம ஹீரோனால் அந்த சமயத்தில் எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இந்த ஈகோ கிளாஷ்னால் 2 பேரும் பிரிஞ்சு மறுபடியும் இவங்க 2 பேருமே ஒரு குஸ்தி சண்டையில் மோதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. கிளைமாக்ஸில் ஹீரோயின் கர்ப்பமாக இருக்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கொண்டே அவர் அட்மிட் பண்ணுறாப்புல. அதுவும் இல்லாமல் அந்த போட்டியும் நடக்காமல் போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்து இதைத்தான் கட்டா குஸ்தி 1 நம்ம பார்த்துருப்போம். அடுத்து அதே கதையோடவே கட்டா குஸ்தி 2 ஓப்பன் ஆகுது. அழகான ஒரு பெண் குழந்தையோட கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸில் நம்ம ஹீரோ பொண்டாட்டியோட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தார். என்னடா ஹீரோ கிராமத்தில் இருந்தார், எப்படா இங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்போர்ட்ஸில் குஸ்தியில் நேஷ்னல் லெவலில் ஆடிருப்பாங்கள்ல, அதனால் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்கும். இப்போ அவங்களுக்கு வேலை கிடச்சனால எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிறாப்புல. சமைக்கிறது, துவைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைய கொண்டே ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிறாரு. அதனாலையும் அவங்களோட பெண் குழந்தையும் அப்பா மேலே தான் பயங்கர பாசமாக இருக்குது. இவர் வீட்டு வேலை மட்டும் பார்த்தா பரவாயில்ல, பக்கத்து வீட்டு வேலையும் சேர்த்து அந்த லேடிஸோட வேலையை இவர் தான் பார்த்துட்ருக்கிறாரு. சந்தோஷமாக இவங்களோட வாழ்க்கை ஜாலியாக போயிட்டுருக்குது. இப்படி இருக்கும்போது தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே, அதாவது கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு காம்படிஷன் நடக்குது. அதில் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் யாருங்கிறது முடிவாகும். அதில் நம்ம ஹீரோயின் என்ன தான் ரயில்வே ஜாப்பில் ஜாயின் பண்ணாலும் நான் குஸ்தி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த காம்படிஷனில் ஆப்போசிட் வளர்ந்த பொண்ணை அடித்து துவைச்சி காலி பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு நல்ல பிளேயர் தான். அந்த பொண்ணு என்னடா நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த காம்படிஷன்லேயே ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஜெயிச்ச எல்லாத்துக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் கையால் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ் வரிசையாக கொடுத்துட்ருக்கும்போது அப்போ ஹீரோயினோட ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கோச்சோட ஃபேமிலி, ஏன்னா கோச்சுக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக மெடல் வாங்குறதுக்காக கோச்சு எல்லா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்காப்புல. அந்த டைமில் கடைசியாக அவருக்கு ஏதோ டைம் ஆச்சு வெளியே போகணும் அப்படிங்கிறனால டக்குன்னு முடிக்கணுன்ட்டு நம்ம ஹீரோயின் கீர்த்தி மட்டும் கடைசியாக கூப்பிட்டு அவரோட அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை முடிச்சுட்டு மினிஸ்டர் போயிடுறாரு. இப்போ பொண்டாட்டி முன்னாடி மெடல் வாங்க முடியலையேங்கிற அந்த ஒரு கேவலம் நம்ம கோச்சோட மனசில் கொஞ்சமாக அவரை உறுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் வேறு, ஏன்னா இவன் ரெகுலர் ஸ்போர்ட்ஸில் இருக்கால, இப்போ ஒவ்வொரு கேமாக ஜெயிக்க இவன் அவள் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வாங்கிட்டு அடுத்த லெவலில் முன்னேறி போயிட்டே இருக்கிறான். இதுவும் ஒரு விதமான பொறாமை உணர்வை அந்த கோச்சுக்கு ஏற்படுத்துது. பரிசளிப்பில் முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி நம்ம ஹீரோயினை இன்டர்வியூ எடுத்து இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கோச்சோட பேரை சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் என்னோட வீட்டுக்காரர் தான் என்னோட எல்லா சக்ஸஸுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கிரெடிட்டை வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்றா. நம்ம ஹீரோவுக்கு கிரெடிட்டை கொடுத்தனால கோச்சுக்கு பயங்கர கடுப்பாயிருது. பொண்டாட்டி புள்ள முன்னாடியே அவமானப்பட்டு நிற்கிறாப்புல. அந்த அம்மா காரி துப்பிட்டு போயிடுது. இதனால நீ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சங்கிறனால தான் நான் இவ்வளோ ஆட்டம் ஆடுறேன், உன்னை மாதிரியே இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நான் உருவாக்கி என்னோட ஸ்டூடெண்ட்டான உன்னையே நான் தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கிறாரு. ஸ்போர்ட்ஸ் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட மேரேஜ் வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோ வீரா ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கிறாப்புல. சமைக்கிறதுலேருந்து வீட்டு வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாத்தையும் அவர் தானே பார்த்துக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு படிச்சதா படிக்கலையா, பொண்ணை ஸ்கூல் கூட்ட விடுறது கூட்டுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிறாப்புல. ஹீரோயினுக்காகவே மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாருன்னு சொல்லி வச்சுங்களேன். அப்படி ஸ்கூலுக்கு ஒரு நாள் ட்ராப் பண்ண போதான் அங்கே ஒரு டீச்சரை பார்க்குறாரு. அந்த டீச்சர் நம்ம பொண்ணோட டீச்சர் தான், ஆனால் அதோட முடி பயங்கர நீளமாக இருக்குது. நம்மளுக்கு தான் ஆல்ரெடி நீளமான முடினாலே கிரேஸே. நம்ம ஹீரோயினே நீளமான முடின்னு சொல்லி தானே ஃபஸ்ட் பார்ட்டில் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் முடியெல்லாம் கிடையாது, அது சௌரி முடிங்கிறது. அதே மாதிரி இந்த பொண்ணு பயங்கர நீட்டமாக முடி இருந்தோன்னா இவர் போய் ஜாலியாக கடலை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த டீச்சர் கேரளாவிலேருந்து வந்தவங்கன்னு. ஓ குட்டி மலையாளியானோ அப்படின்ட்டு மலையாளத்திலேயே சம்சாரிக்கிறாரு. மலையாளத்தில் பேசுனதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு அம்மாட்ட வலுவாக போட்டு விட்டுருது. ஜாலியாக தான் அதுவும் சொல்லுது, அம்மா நீயும் மலையாளி தானே, அப்பா எங்கள் மலையாள டீச்சர்கிட்ட மட்டும் ஜாலியாக பேசுகிறாங்க மலையாளத்தில், நீயும் அப்பா ஏன் மலையாளத்துலேயே பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. நாளைக்கு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அந்த டீச்சரை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுது. ஏன்னா முடி மட்டும் அதிகமாக இல்லை, ஆள் சும்மா செம்ம பர்சனாலிட்டியாக பயங்கரமான ஃபிகராக இருக்காங்க.
இதை பார்த்த உடனே சரி ஓகே, இந்த பொண்ணுனால எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து முடி நீளமாக இருந்தாலே நாக்கத்தொங்க போட்டு நம்ம புருஷன் போயிடுவான். இதில் வந்து இவ்வளோ பர்சனாலிட்டியாக இருந்தால் அது டேஞ்சரஸு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைமில் தான் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மா 2 பேரும் போகணுமில்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. அங்கே போய் உட்காந்துருக்கும் போது எல்லா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லேயும் யாரோ ப்ரைஸ் வாங்குறாங்க. நம்ம பொண்ணு ஏன் எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பரிசு வாங்கல அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஹீரோயின். அப்போ தான் வந்து உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது இரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாப்புல ஹீரோ. அப்போ தான் வந்து கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டான்ஸ் வந்து நடக்கும் பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் முடியும் போது அதில் நம்ம வந்து குட்டி பாப்பா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது கூடவே சேர்ந்து அவன் மட்டும் சூப்பராக ஆடுறா. அவன் மட்டும் ஆடாமல் நம்ம ஹீரோவும் சரி டீச்சரும் சரி எல்லாம் வந்து அந்த குட்டி பாப்பாவோட சேர்ந்து ஆடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து பயங்கர கடுப்பாயிடுறாங்க. என்ன, என் பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சாதிச்சிருப்பா, ஒரு ஸ்போர்ட்ஸ் வீராங்கனையோட வந்து நேஷ்னல் லெவல் அத்லெட்டோட சாம்பியனோட புள்ள, அவள் போய் குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு வந்து நம்ம ஹீரோவை வந்து திட்டிகிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு டீச்சர் வந்து பரவாயில்லைங்க, உங்கள் பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, படிப்பில் தான் ஒன்றும் தேர மாட்டான்னு நினச்சேன், அட்லீஸ்ட் டான்ஸாவது இந்த அளவு ஆடுறாளே அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எரியறது இல்லை அந்த அம்மா வந்து எண்ணெய் ஊற்றி விட்டு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டமேனிக்கு புருஷனை வந்து கெடாசுறாங்க. இப்படி தான் வந்து பிள்ளையை கெடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக வந்து பொண்ணு வந்து நல்லா படிக்கிறான்ட்டு அம்மா கிட்ட வந்து பில்டப் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. ஆனால் குழந்தை வந்து எப்போதுமே படிக்கிறதெல்லாம் நல்லாவே படிக்காது. ஆனால் அப்பாவை என்ன பண்ணுவார், சரி சின்ன குழந்தைக்கு என்ன போய் வந்து நல்லா படிக்கலன்ட்டு ஏதோ நார்மலாக படித்தா போதும், மற்றபடி ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருக்காரு. அந்த மாதிரி டைமில் தான் இனிமேல் வந்து நான் பார்த்துக்கிறேன், பிள்ளையோட எல்லா பொறுப்பும் வந்து என்னோட கண்ட்ரோலு, நீங்கள் இனிமேல் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டி விட்றா. இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் காலையிலேருந்து ஸ்ட்ரிக்டான ப்ராக்டிஸ்லாம் ஆரம்பிக்குது. காலையில் வந்து 5 மணிக்கே எந்திரிக்கணும், இதைத்தான் சாப்பிட்ணும், டயட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக குழந்தைய நம்ம ஹீரோயின் கீர்த்தி டார்ச்சர் படுத்துகிறா. இதெல்லாம் வந்து அப்பா வீராவுக்கு வந்து பிடிக்கல, இருந்தாலும் வந்து பொண்டாட்டிக்காக பொறுத்துக்கிறாப்புல. குழந்தையும் இத்தனை நாள் பயங்கர ஜாலியாக இருந்ததில்ல அவங்க அப்பா கிட்ட, திடீர்னு அவங்க அம்மா வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே அந்த குழந்தைய வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. குழந்தைய வந்துக்கிட்டு அம்மா இதை எனக்கு பிடிக்கலம்மா அப்படி இப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவளை வந்து வளர்க்கணும்னு சொல்லி அவங்க அம்மா வந்து முடிவெடுத்து பண்ணுறா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னடா இவளுக்கு வந்து பயங்கரமாக கோவம் அதிகமாகுதே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவள் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துலையே 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோச் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்னடா இங்கே ஏதோ சண்டை கட்டிக்கிறானுங்களேன்ட்டு சைலண்ட்டாக வந்து கேட்குறான். என்ன வீரா பயங்கர சண்டையாக இருக்குது கீர்த்தி உனக்கு அப்படின்னு ஒன்று. இவனும் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறா. இப்போல்லாம் அடிக்கடி பயங்கரமாக கோவப்படுறா, எதுக்கு கோவப்படுறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று. அடா அதுவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடக்க போதில்லை, அதில் ஜெயிக்கணுங்கிறது பயங்கர ப்ரெஷராக இருக்கா, பொம்பளைங்க ப்ரெஷராக இருந்தால் எங்கே வீரா காட்டுவாங்க, வீட்டுக்குள்ளே தானே காட்டுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்துகிறாப்புல. நம்ம கோச் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான் போல். உடனே இப்போ என்ன கோச் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வந்து கன்சல்டேஷன் மட்டும் வந்து ஒரு சைக்காலஜிட்ட கூட்டிகிட்டு போ. ஆனால் அவளுக்கு கன்சல்டேஷன் சொன்னால் வந்து அவள் சைக்காலஜிட்ட வந்து வரமாட்டா. ஒன்று பண்ண உனக்கும் உன் பொண்ணுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போ, அங்கே போனதுக்கப்புறம் நீ ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கு அப்படின்னு ஒன்று. அதே மாதிரியே போய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். சரி நம்ம ஹீரோயினும் நம்ம சொன்ன வச்சு புருஷனும் பொண்ணு கேட்க மாட்டேங்குதே, அவங்களுக்கு தான் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி அவளும் வந்து வர்றா. அங்கே போய் பார்த்தா டாக்டர் இவளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் சொல்லி வந்து கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. கோவத்தில் டாக்டரவே வந்து பொழந்து எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து வந்துடுறா. என்னடா பிளான் போட்டது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் கோச்சுக்கிட்ட போய் நம்ம ஹீரோ நிற்கிறான். கோச் அந்த பிளானை வந்து சொதப்பிடுச்சு, இது மாதிரி வந்து அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டாவ வெளுத்து வாங்கிட்டா என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, சரி இதை வந்து மன ரீதியாக வந்து திருப்திப்படுத்த முடியாதுன்னா ஒரே ஒரு வழி, இதுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து அவளை காம்ப்ரமைஸ் பண்ணுறதான். ஒன்று பண்ணு, நான் ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட வந்து உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்கே போய் ஒரு மருந்து கொடுப்பாரு, அதை வாங்கி வந்து கீர்த்திக்கு ரெகுலராக கொடு, அவள் வந்து கோவமெல்லாம் மறைஞ்சு வந்து அப்படியே கன்சோல் ஆயிடுவா அப்படின்னு ஒன்று. இவனும் போய் அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட வந்து ஒரு பொடியை வந்து வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து டெய்லி சாப்பிடும்போது கீர்த்திக்கு வந்து சாப்பாட்டில் பாலில் அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். ஏன் அவளும் வந்து ஒரு டைம் வந்து இதை கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சிட்டு என்ன கலக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைம்மா இது மாதிரி வந்து குழந்தை வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நினச்சல, அதனால சரி ஓகே இந்த பொடி வந்து வாங்கிட்டு வந்தேன், அதனால் உனக்கும் சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு ஒன்று. சரி ஓகேன்ட்டு, ஏன்னா கட்டின புருஷன் நம்பாமல் யாரை நம்ப போகிறா, அவளும் நம்பிட்டு வந்து சைலண்ட்டாக போயிடுறா. ஆனால் அந்த பொடியில் என்ன கலந்துருச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீர்த்திக்கு ப்ராக்டிஸ் எடுக்க பழைய மாதிரி வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் ஆட முடியல.
பாடி பயங்கரமாக டயர்டாகுது. அதுவும் இல்லாமல் ப்ரீத்திங் இஷ்யூலாம் நிறைய வருது. டக்குன்னு கிரவுண்ட்லேருந்து வந்து வெளியே வந்துடுறா. அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறத அவளுனாலே வந்து புரிஞ்சுக்க முடியல. காம்படிஷனோட டேட்டு வருது. கீர்த்தி தான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காள், பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறா, நேஷனல் லெவல் காம்படிஷன். அப்பன்னு பார்த்து எல்லா போட்டிக்கும் நம்ம வீட்டுக்காரர் வந்து வீரா வந்து அங்கே தானே போய் இருப்பாப்புல. இதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம மலையாள டீச்சர் அவங்கள மீட் பண்ண வர்றாங்க. வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது, நீங்கள் தான் பயங்கரமாக சமைப்பீங்கல்ல, அதனால் இந்த காம்படிஷன் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லும்போது இவன் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறான். ஆனாலும் பொண்ணும் சேர்ந்து கம்பல் பண்ணி சொல்கிறனால பொம்பளை பிள்ளை சொன்னால் எந்த அப்பம் தான் கேட்காம இருப்பான். வேறு வழி இல்லாமல் அந்த காம்படிஷனில் கலந்துக்க போயிடுறாப்புல. ஹீரோயினும் அங்கே காம்படிஷனில் ஹீரோவை தேடுறாங்க, ஆனால் வந்து இல்லை. அங்கே ஹீரோயின் வந்து காம்படிஷனில் ஒரு அடி கூட அடிக்க முடியல. ஹீரோயினை போட்டு அடித்து பந்தாடிடுறா வந்து ஆப்போனண்ட்டில் விளையாண்ட பொண்ணு. ஏன்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ப்ரீத்திங் இஷ்யூ, நிற்க கூட முடியல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல. அதில் தோத்துட்டு ரொம்ப கேவலமாக வெளியே வந்து சோகமாக உட்காந்துருக்கா. அப்பன்னு பார்த்து கோச் வந்து இன்னொரு கூட்டம் தூக்கி போடுறான். ஏன்னா எல்லா நேஷனல் லெவல் காம்படிஷன் முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிளட் டெஸ்ட்டை ஏதோ ஒரு வந்து ஸ்டெராய்டு, அதாவது ஊக்க மருந்து வந்து கீர்த்தி பயன்படுத்தி இருக்கிறதா வந்து அங்கே வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவளுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், வீட்டில் வந்து அந்த பொடியை டெய்லி கலந்து கொடுத்தான்ல நம்ம ஹீரோ, அவன் மேலே தான் லைட்டாக சந்தேகம் வருது. இருந்தாலும் எப்படி கட்டின புருஷன் மேலே சந்தேகப்படுறதுன்ட்டு வீட்டில் வந்து பொடியை எடுத்து அவன் வந்து அந்த பொடியை வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறான். அந்த பொடியை டெஸ்ட் பண்ண உடனே 2 ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி, ஆமாம் இந்த பொடியிலேருந்து தான் வந்து அந்த ஸ்டெராய்டு வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில் சொல்லிடுறானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம். ஹீரோ வந்து போட்டியெல்லாம் முடிச்சுட்டு அந்த குக்கிங் காம்படிஷன் போனான்ல, அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. என்ன விளையாடுறியா நீ, எதுக்காக வந்து என்ன இது மாதிரி தோக்கடிச்ச அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக வந்து அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்னடி பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே அப்படின்ன உடனே இந்த பொடியில் வச்சு கலந்து கொடுத்தல, அதில் ஸ்டெராய்டு இருந்ததை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பயங்கர சண்டை கட்டுறான். அப்போ அவளுக்கு ஏன் இவ்வளோ சண்டை கட்டுறான்னா, அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சந்தேகமாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா பொண்ணை வந்து இது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவ கண்ட்ரோல் எடுத்து பயங்கரமாக ப்ராக்டிஸிங் பேரில் டார்ச்சர் பண்ணால. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இது மாதிரி நீ ஒரு நாள் வந்து காம்படிஷனில் தோப்ப, அப்போ தான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பண்ண முடியாத பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது எவ்வளோ தப்புங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பொண்ணுக்காக வந்து கட்டின பொண்டாட்டியவே தோக்கடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கீர்த்தி வந்து பயங்கரமாக சந்தேகப்படுறா. இந்த சண்டையில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்றா. நடு ரோட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ நிற்கிறான். என்னடா பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே பேசாமல் வந்து அவனோட சொந்த கிராமத்துக்கு பொள்ளாச்சிக்கே போகிறான். அங்கே போனால் அவங்க தாய் மாமா இன்னும் ஏற்றி விட்றான். இந்த பொம்பளைங்களே இப்படி தான்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏற்றி விட்றான். ஸோ நம்ம கருணாஸ் ஃபஸ்ட் பார்ட்லேயே இதே வேலையை தான் பண்ணியிருப்பார். பொண்ணுங்களை அடக்கிறது மட்டும்தான் வந்து அவரோட முழு நேர வேலையாகவே இருந்திருக்கும். இப்போ குழந்தை அம்மாவோட கோயம்புத்தூரில் இருக்குது, அப்பா வந்து கிராமத்தில் இருக்காப்புல. இருந்தாலும் 2 பேரும் ஃபோன் மூலிமா டெய்லி வந்து ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தி கண்டுபிடிச்சி அதையும் வந்து பிள்ளைய வந்து அடிச்சு விட்றா. அடிச்சு விட்டுட்டு ஃபோனில் அந்த ஆள்கிட்ட பேசினீங்கன்னா உன்னை வெளுத்துன்னு மிரட்டி விட்றா. சரி என்னடா பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் டெய்லியும் போய் அவங்க அப்பா போய் மீட் பண்ணிட்டு வர்றா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சமைக்கிற சமையலை வந்து சுத்தமாக வந்து குழந்தைக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இவங்க அப்பா அதனால் டெய்லி சமைச்சு கொண்டு போய் குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டு வருவார். இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் காலையில் வந்து ரொம்ப மோசமாக குழந்தைய வந்து திட்டிடுறா கீர்த்தி. அதுக்கப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமாக அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. அப்பா வந்த உடனே, அப்பா என்ன இது மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்பன்னு பார்த்தா அந்த மலையாள டீச்சர் ஸ்கூலில் இருக்காங்க. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு குழந்தைய வந்து ஒரு டே மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்களும் அனுப்பிச்சி விட்றாங்க. கீர்த்தி காலையில் அடிச்சு விட்டால அந்த சோகத்தில் வந்து சரி குழந்தை அழுதுகிட்டு இருப்பா, ஸ்கூலில் போய் பார்க்கலான்னு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. பார்த்தா குழந்தை இங்கே இல்லை. பயங்கர பிரச்சனை பண்ணிடுறாங்க. என் குழந்தைங்க வழி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டின உடனே, ஆல்ரெடி அவங்க ரயில்வேல வேலை செய்யல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேறு, அதனால் கொஞ்சம் ஸ்கூலில் இருக்கவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ பைக்கில் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அங்கே வர்றாரு. வந்த உடனே பார்த்த உடனே குழந்தை மேலே பயங்கர கோவம் வந்து, அந்த ஆளோட போகாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க குழந்தைய. இவரும் பொறுத்து பார்த்த ஒரு பச்சை குழந்தைய அடிக்க ஆரம்பித்த உடனே கோவத்தில் பொண்டாட்டியை பள்ளின்னு ஒரு அறை விட்டாரு. அறை விட்டுட்டு என் பிள்ளைய வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து அடிக்கிறியா அப்படின்னு உடனே, அப்போ நடந்த சண்டையில் பாப்பாவும் இருந்துக்கிட்டு என்ன சொல்லிடுறா, நான் அப்பாவோட தான் போவேன் அப்படின்றான். இப்போ குழந்தை வந்து அப்பாவோட கிராமத்துக்கு வந்துடுறா. அவங்க அம்மா மட்டும் வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. இப்போ இதனால் ரொம்ப வெக்ஸான கீர்த்தி கிளம்பி வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே போனால் மாப்பிள்ளை நீ சொல்கிற மாதிரி அவ்வளோ மோசமானவரெலாம் கிடையாது, வா போய் மாப்பிள்ளையை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த ஃபேமிலியுமே கிளம்பி நம்ம ஹீரோ வீராவை பார்க்குறதுக்கு கிராமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் குழந்தை வேற அம்மாவோட இருந்த அந்த சண்டை கிண்டன்னு பெரிய ட்ராமா நடந்துச்சல்ல, அந்த ட்ராமாவில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. அவளை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம கருணாசு நம்மளோட வந்து வக்கீல் மாமா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்பன்னு பார்த்தா அந்த டீச்சர் அம்மா அங்கே வர்றாங்க. என் குழந்தைய எப்படியாவது வந்து சிரிக்க வைங்க அப்படின்ன உடனே அப்படி பாட்டை போட்டுவிட்டு அதில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே ஒரு ஆர்வ கோளாறுல நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்,
பாட்டோட முடிவில் லெஃப்ட் சைடு வந்து அந்த குழந்தை, ரைட் சைடு வந்து நம்ம டீச்சரு, 2 பேர்த்தையும் வந்து இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கீர்த்தி வந்து கரெக்டாக அந்த ஊர் பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கா. இவங்க டான்ஸ் ஆடிட்டு திரும்பும்போது மடியில் 2 பேர் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பொண்ணு வீட்டோட, அதாவது கீர்த்தியோட மொத்த ஃபேமிலியும் அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துச்சு பாருங்க கீர்த்தி கோவம். ஏன்டா டேய், என்னதான் நமக்குள்ள சண்டையாக இருந்தாலும் வந்து நான் இல்லைங்கிறனால வருத்தப்பட்டு சோகத்தில் இருப்பேன்னு பார்த்தா ஒரு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இடுப்பில் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறியா அப்படின்னோடனே இல்லைம்மா அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோவும் சொல்லி பார்க்குறான். ஆனால் அவளுக்கு புரியல. கோவத்தில் அங்கேருந்து சண்டை கட்டிட்டு வேகமாக போயிட்டு வீட்டுக்கு போனவொடனே ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றான். என்னடா அது வம்பா போச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் என்னென்னா, அந்த பொடியை கலந்து கொடுத்தனால தானே வந்து நம்ம ஹீரோயின் இந்த கத்துறா, அந்த பொடியை கலந்து கொடுத்தவளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கடையை போய் பார்க்குறான். அந்த நாட்டுக்கடை அந்த இடத்துல இல்லை. பக்கத்தில் விசாரிக்கும் போது ஒரு பக்கத்தில் கோயிலுக்கு அவன் அடிக்கடி போவான்னு தெரியுது. அங்கே போய் விசாரித்து அவனை பிடிச்சி அடித்து விசாரித்தா இதுக்கெல்லாம் காரணம் கோச்சு தான் சொல்லி அவன் போட்டு கொடுத்துட்றான். கோச்சுக்கிட்ட வந்து ஏண்டா உனக்கு என்னடா நான் துரோகம் பண்ணேன், என்ன ஏன்டா இப்படி போட்டு கொடுத்தேன்னு அவனை வந்து மிரட்டிட்டு, அதுக்கப்புறம் சரி இதை எல்லாத்தையும் வந்து கோர்ட்லேயாவது வந்து நம்ம ஹீரோயின்ட்ட புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. கோர்ட்டுக்கும் வந்து இந்த கேஸ் வரும்போது நம்ம ஹீரோயின் சைட்லேருந்து 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, அந்த பொடியை கலந்து கொடுத்து இவளை நேஷனல் காம்படிஷனில் தோக்கடிச்சது. 2வது, அந்த வந்து டீச்சர் அம்மாவோட சேர்ந்து வந்து நம்ம ஹீரோ லூட்டி அடிச்சிட்டு இருந்தாப்புல, அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு அந்த டீச்சர் அம்மா கிட்டலாம் எந்த லூட்டி அடிக்கலைங்க, அந்த எண்ணத்தில் நான் பழகலை. 2வது, அந்த பொடியை கலந்து கொடுத்தது நான் கிடையாது, இவளோட கோச் தான் வந்து கலந்து கொடுக்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்கிறான். ஆனால் இதை பார்த்த உடனே ஜட்ஜுக்கே பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஜட்ஜு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல், சரி ஃபஸ்ட்டு குழந்தை வந்து யாருக்கிட்ட போகிறதுங்கிறத முடிவு எடுப்போம்னு சொல்லும்போது, குழந்தை யாருக்கிட்ட சொல்லுவான், அப்பா கிட்ட போகிறதுன்னு தான் சொல்லுவான். அப்பா கிட்ட போகிறேன்னு சொன்னோடனே அதை கீர்த்தி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கீர்த்தியை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஹீரோவும் தயாராக இல்லை, டைவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம கருணாஸ் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாப்புல, இங்கே பாரு, நீ வேணா பெரிய குஸ்தி வீராங்கனையாக இருக்கலாம், ஆனால் என் மாப்பிள்ளையும் பெரிய வீரம் தான். நீ வேணா ஒன்று பண்ணு, ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், அதில் என் மாப்பிள்ளையை தோக்கடிச்சிட்டின்னா நீ சொல்கிற மாதிரி டைவர்ஸும் கொடுத்துட்றோம், குழந்தையும் நீ கொண்டு போ. இல்லைன்னா நீ வந்து குழந்தையும் வந்து மாப்பிள்ளையும் கூட தான் இருக்கும், நீ மாப்பிள்ளையோட தான் வந்து ஒன்றா சேர்ந்து வாழணும், ஒத்துக்கிறியா அப்படின்னோடனே அவளும் சரின்னு சொல்லிடுறான். ஸோ இதுவும் வந்து ஜட்ஜுக்கு வந்து ஓரளவு ஃபேவராக தான் தெரியுது. இது வந்து கோர்ட்டில் லாஜிக்கலாக வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, ஆனால் கமர்ஷியலாக இதை கேட்கறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அந்த காம்படிஷன் நடக்கிற நாளும் வருது. காம்படிஷனில் 2 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த காம்படிஷனில் போட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி நேஷனல் லெவல் பிளேயர் இல்லை, நம்ம ஹீரோ வந்து லோக்கல் வந்து தௌலத்து. நம்ம ஹீரோவை தூக்கி வந்து முதுவை கீழே படுற மாதிரியே அடின்னு அடித்து 4 பாயிண்டாக வாங்குறான். கிட்டத்தட்ட 19 பாயிண்ட் வந்து கிட்ட வந்துட்டான். அந்த பொண்ணு வேற பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அப்பா அம்மா மடி சேர்ந்துருவாங்க, நம்ம அப்பா கூட ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தவன் அப்பா தோக்க போகிறான்னு நினச்ச உடனே அதை பார்க்க சகிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பெற்றாரு. மொத்தம் எடுக்க வேண்டியது 20 பாயிண்ட். யார் ஃபஸ்ட்டு 20 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. இப்போ நம்ம ஹீரோயின் 19 பாயிண்ட், ஹீரோ வெறும் 4 பாயிண்ட் தான். இதுக்கு மேலே நம்மளோட பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீரோயினை அடி பொழக்க விட்றான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஹீரோயின் அடிக்க வரும்போது யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணும்போது அவளுக்கு டைவர்ட் ஆகும்ல, அந்த கேப்பை யூஸ் பண்ணி 4 பாயிண்டாக வந்து எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கான். கடைசியில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்பையும் பார்த்து ஹீரோயினுக்கு இதே டெக்னிக்கை பண்ணலான்னு போகும்போது அப்பன்னு பார்த்து ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். என்னன்னு பார்த்தா மறுபடியும் வந்து வேகமாக வந்து ஹீரோயின் தூக்கிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து மறுபடியும் ஹீரோக்கு இதை மருந்து இது ஹீரோயினுக்கு கொடுத்துட்டானா அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. தலைமை குஸ்தியில் மட்டும் விளையாடல, வீட்லேயே வந்து நிறைய விளையாண்டுருக்காப்புலன்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயினை மறுபடியும் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காரு. ப்ரெக்னென்ட் ஆனால் வந்து இந்த ஹாப்பினஸில் எல்லாரும் வந்து இருக்கும்போது அந்த பழைய சண்டையெல்லாம் மறந்து மறுபடியும் ஹீரோயினும் ஹீரோ வந்து ஒன்று சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த சண்டை வந்து கடைசியில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னே இல்லாமல் கடைசியில் 2 பேர் ஜெயித்த மாதிரி கடைசி 1 வருஷம் கழிச்சு 2 பேர்த்துக்கு ஒரு ரெட்டை குழந்தை வந்து பிறக்குது. ஸோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து மனசு மாறிட்டாங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் அந்த பொடி மேட்ரு இருக்குல்ல, பொடி மேட்ரு வந்து எப்படி வந்து நம்ம ஹீரோயின் அதில் காம்ப்ரமைஸ் ஆனான்னு அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க. என்னென்னா நம்ம கோச் கூடவே வந்து நம்ம கீர்த்தி மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் இருப்போம் பார்த்தீங்களா, அவளுக்கும் கீர்த்திக்கு தான் பயங்கர காம்படிஷனாக இருக்கும். அந்த ஹீரோயின் தான் கீர்த்திக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறா, இதை பண்ணது எல்லாமே கோச்சு தான், உங்கள் வீட்டுக்காரருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் எதேச்சியாக வந்து இது மாதிரி அதிகமாக கோவப்படுறா, அதுக்கு ஏதாவது மருந்து வேணும்னு கேட்கும்போது தான் இந்த மருந்தை கொடுத்து அந்த கோச் தான் உன் மேலே இருந்த பகையில் வந்து இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றதுனால தான் நம்ம ஹீரோயின் மனசு மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோ கூட வந்து வாழ ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இந்த படத்துலேருந்து நமக்கு புரியிற விஷயம் ஒரு என்னென்னா, புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தால் அவங்களே பேசித்துக்கணும். 3வது ஒரு ஆளுகிட்ட போய் ஐடியா கேட்டால் கடைசியில் வந்து வாழ்க்கை வந்து இப்படி தான் முடியும் அப்படிங்கிறதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா
படத்தோட வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே வந்து ஹை பாயிண்ட்ஸ் வரும், அந்த ஹை பாயிண்ட்ஸை தட்டி விட்டுட்டு உங்களுக்கு இந்த படத்தை பற்றி என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் இனி தமிழன் சைனிங் ஆஃப். பை பை கைஸ்.